நெல்லையை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஆதரவு, தனிப்பட்ட ஆதரவுன்னு பார்த்தா, நயினா நாகேந்திரனுக்கு குடுக்கலாம். மத்த தொகுதி எப்படின்னு தெரியல. நெல்லை தொகுதிய பொறுத்தவரைக்கும் நயினா நாகேந்திரனுக்கு ஒரு நல்ல நேம் இருக்கு. மத்த கேண்டிடேட்ஸ பொறுத்தவரைக்கும். மத்த கட்சி அந்த கேண்டிடேட்ஸ செலக்ட் பண்றதுல மேபி கோட்ட விட்டுருக்கலாம். நெல்லையை பொறுத்தவரைக்கும் 80% நயினா நாகேந்திரன் வர வாய்ப்பு இருக்கு. இல்ல, ஏன்னா நயினா நாகேந்திரன் வந்து ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ். அதாவது இப்போ நான் இல்ல இன்னொரு தனிப்பட்ட மனிதர் போனாலும் அவரோட வே ஆஃப் கான்டாக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா பண்ண வாய்ப்பு இருக்கு. பண்ணுவாங்கன்னு நினைச்சு தான் நம்ம ஓட் பண்ண போறோம். கண்டிப்பா அவரு மற்றபடி இப்போ நிறைய நெல்லையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நிறைய கேஸ்டிசம் நிறைய இருக்கு. பட் அதை தாண்டி பேசிக்காக அவர் ஒரு நல்ல கேஷுவலாக பழகக்கூடிய நண்பர். கண்டிப்பாக அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இப்போது காங்கிரஸில் ராபர்ட் க்ரூஸ் அவங்களையும் நயினாரையும் கம்பேர் பண்ணுறப்ப ராபர்ட் க்ரூஸை யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நயினார் வந்து ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ். ஸோ கண்டிப்பாக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்தவர் எம்பிஏ கேண்டிடேட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ன தெரிஞ்சவங்களுக்கு ஓட் பண்ணுறதை விட தெரியாத முகத்துக்கு யாரும் ஓட் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஜான்சி ராணின்னு நீங்கள் சொல்கிறதுனால தான் எனக்கு தெரியுது. அவங்கள வந்து நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. ஸோ அதனால தான் நயினா நாகேந்திரனுக்கு 80 to 90% கண்டிப்பாக, ஏன்னா அவருக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்குது. ஸோ ஃபெமிலியரான ஃபேஸ்க்கு தான் கொடுப்பாங்க. இப்போ காங்கிரஸ் ஈவன் நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டை மட்டும் சொல்ல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே விஜய் வசந்த், நான் அடுத்த தொகுதி பற்றி பேசுகிறேன்னு இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க. அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. ஈவன் ஹைவேஸ், ரோட்வேஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க. பட் அட் லாஸ்ட் மேபி தேர் ஆர் சம் அதர் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் போன வாட்டி அவங்க ஜெயிக்கல. பட் இந்த வாட்டி மக்களுக்கு தெரியும். ஏன்னா விஜய் வசந்த் கடந்த 5 வருஷத்தில் எதுவுமே பண்ணல. ஏதாவது பண்ணாங்கன்னா அண்ட் அட்லீஸ்ட் திமுகவோட ஒவ்வொரு கொடுக்குற வாக்குறுதிகள் ஏதாவது நடந்திருக்கானா எதுவுமே நடக்கல. ஸோ அதே வாக்குறுதி தான் திருப்பி 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்னா மக்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. எல்லாரும் படிக்கிறாங்க. ஸோ ஒரு 5 வருஷம் ஓகே ஏமாந்துறாங்க, 10 வருஷம் இதுக்கு மேலே ஏமாறுவாங்கன்னா கஷ்டம் இல்லை. இலவசம் இப்போ மேனிஃபெஸ்டோ எல்லாரும் கொடுக்காங்க. ஈவன் காங்கிரஸ் வந்து இப்போ நிறைய மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஃபார் ஒரு 20 minutes 25 minutes மேனிஃபெஸ்டோ மட்டுமே இருக்குது அவங்க சொல்கிற மேனிஃபெஸ்டோ. பட் அதெல்லாம் அவங்க வந்தால் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா இதே மேனிஃபெஸ்டோ தான் அவங்க ஜெயிக்கும் போது கொடுத்தாங்க. இப்போ நிறைய பேர் பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக் பற்றி பேசுகிறாங்க. பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக் வந்து லாஸ்ட் 10 yearsல வந்து 30 rupees 40 rupees தான் ஏறிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி 100% 120% ஏறிருக்கு. அதை பற்றி யாருமே ஒரு எதுக்கு நம்ம படிக்கிறோம், என்ன நடக்குதுன்னு தெரியும். ஈவன் எனக்கு வந்து நியூஸ் சேனல்ஸ் அது சொல்கிறத நான் நம்ப மாட்டேன். பட் நான் அனலைஸ் பண்ணுற வரைக்கும் நிறைய பொய்யா தான் இருக்குது. ஈவன் டிஎம்கேயாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், லிக்கர் ஒழிக்கணும்னு எத்தனை வருஷமாக சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் எதாவது பண்ணியிருக்காங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ ஐ டோன்ட் ட்ரஸ்ட் தம். சரி, அண்ணாமலை பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொல்ல, ஏன்னா 100% சொன்னால் அதில் நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி 25% 50% பண்ணாங்கன்னா ஓகே. ஈவன் அண்ணாமலை இந்த அடுத்த 5 வருஷத்தில் இது எதுவுமே 100% ஒரு 25% கம்மி பண்ணால் கூட ஐ வில் சப்போர்ட் ஓகே. அந்த அடுத்த 5 வருஷத்தில் அண்ணாமலை போஸ்டிங்கில் இருக்கும்போது பண்ணல அப்படின்னா அடுத்த டைம் நான் ஓட்டு போட மாட்டேன். ஸோ இதுதான் ரியாலிட்டி. எல்லா பசங்களும் ஓரளவுக்கு யோசிச்சு ஓட்டு போடுறாங்க. ஸோ அண்ணாமலை சொல்கிறது ஓகே, பட் பண்ணுவாங்களான்னு வந்ததை பார்க்கலாம். டிஎம்கே கவர்மெண்ட் இப்போ 1000 rupees மந்த்லி 1000 rupees கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஓகே 1000 rupees கொடுக்குறாங்க ஓகே. ஒரு என்ன சொல்கிறது, 1000 ரூபாய் வருமானம் இல்லாத வீட்டில் ஓகே கொஞ்சம் ஓகேவா இருக்கும். பட் இந்த 1000 rupeesக்காக தமிழ்நாடு எங்கெங்கே கடன் வாங்கியிருக்குன்னு யாருக்குமே தெரியறதில்ல. அந்த கடன் எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ அதை யார் வரியில் எடுக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஈவன் எஸ்பிஐ ஆர் அதர் பேங்க்ஸ் ஒரு எஸ்எம்எஸ் சார்ஜ் வந்து 25 rupees இருந்துச்சு. இப்போ 25.96 எடுக்காங்க. இதெல்லாம் யாராவது நோட் பண்ணுவாங்களா? நோட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மகிட்ட இருந்தே காசு எடுத்துட்டு கொடுக்குறது ஐ திங்க் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்படியே உருட்டிட்டு சுத்த வேண்டியதான். எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள். அதை தான் நானும் சொல்கிறேன். படித்த யாரும் அவ்வளோ சீக்கிரம் இனி ஏமாற்ற முடியாதுங்கிறேன். இல்லை, விலைவாசி உயர்வை தாண்டி இலவசம்னு ஏமாத்துறத பாதி இப்போ 50% மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. நம்மளை ஏமாத்துறாங்க. இன்னும் 50% இன்னும் 5 வருஷத்துலேயே 10 வருஷத்துலேயே மாறிடும். அதுக்கப்புறம் ஈவன் டிஎம்கே கவர்மெண்ட் ஆர் ஏடிஎம்கே ஹூவர் பண்ணால் ஓட்டு கிடைக்கும். இல்லைனா தட்ஸ் இட். பட் பாஜக வந்து சென்ட்ரலில் நிறைய பண்ணுறாங்க. ஈவன் ஐ சப்போர்ட் நீட். ஏன்னா நீட்னால இப்போ எங்கள் ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட்னால இப்போ நார்மலாக ஒரு கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ப்ரைவேட் காலேஜ்லையோ 10 லட்சம் 20 லட்சம் கட்டி படிக்கிறதுக்கு நீட்னால எத்தனையோ பிள்ளைங்க படிக்கிறாங்க. நாட் மோஸ்ட் ஆஃப் தம், பட் 5 to 10 நம்ம நம்பர்ஸில் பார்த்தா. ஸோ இதை வந்து மற்ற கவர்மெண்ட் இருந்து தான் பண்ணிக்க முடியுமானா பண்ணியிருக்க முடியாது. ஸோ மற்ற ஸ்கீம்ஸ் பற்றி தெரில. பட் நீட் இஸ் அ குட் ஸ்கீம். முன்னாடினா நீட் இல்லை. ஸோ மேக்ஸிமம் கட் ஆஃப் உங்களுக்கு தெரியும். முன்னாடி 99.5 இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு 30 to 40 lakhs டொனேஷன் மட்டுமே கொடுக்கும். ஸோ இது ஃபேக்ட், எல்லாருக்கும் தெரியும். ஸோ 40 lakhs டொனேஷன் கொடுத்துட்டு மந்த்லி இப்போ ஃபார் சப்போஸ் எஸ்ஆர்எம் வேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 0.5% கவர்மெண்ட்ல எடுக்க முடியாது. பட் படிச்சே ஆகணுங்கிறாங்க. எங்கள் ஊரில் சரி இப்போ சில பேர் பேரண்ட்ஸ் நிலத்தை ஊற்றோ நகை ஊற்றோ படிக்கும்போது 40 lakhs டொனேஷன் கொடுத்து 12 lakhs per annum கட்டி படிக்கணும்னா அதை படிக்க வைக்கிற பர்சன் 10% மீதி 90% படிக்கணும். பட் நீட் இருக்கிறதுனால சரி ஒரு வருஷம் ட்ரை பண்ணாலும் அடுத்த வருஷம் கிடைக்கும்னு படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால படிக்கிறாங்க நிறைய பேர். ஸோ தட்ஸ் குட்.